ஹாய் ஹமி, நான் உங்கள் ஜெஸி. ஸோ எக்கோ ஆஃப் தி ஹார்ட். ஸோ இதோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க பார்த்துருங்க, அப்போ தான் இந்த பார்ட் புரியும். அண்ட் எதோட நிறுத்தியிருப்பேன்னா, ஜங்குக் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு வாசிச்சிருப்பான். இது டயாங் பார்த்துட்டு சீக்ரெட்டாக ஸ்மைல் பண்ணியிருப்பாரு. ஸோ வாங்க அன்றைக்கி நைட் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. இப்போது ஜங்குக் தான், ஏய் என்னடா ஆச்சு, நானும் 3 நாளாக பார்த்துட்ருக்கேன், நீ சரியே இல்லை, எப்போவுமே பார்ட்டி வந்தால் பொண்ணுங்க கூட அப்படி இப்படின்னு இருந்துரு, அப்புறம் குடிச்சிட்டு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு இருப்பேடா, இப்போ நான் ஒரு மாதிரி இருக்கேன். டேய் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, இப்போ பாடுறா பிடிக்கல. 5 வருஷமாக இப்படி தான் இருக்கேன், திடீர்னு வந்து பிடிக்கலன்ற இந்த 3 நாளில் என்ன ஆச்சு? ஏய் நான் சொல்லியிருந்தேன்ல, என்ன சொன்னேன்? டேய் பார்க்கில் ஒரு ஏஞ்சல் பார்த்தேன்னு. ஆமாம் சொன்னேன், அந்த ஏஞ்சலுக்கு என்ன? டேய் அவன் மியூசிக் டீச்சர்டா. ஓ செம்ம, அப்புறம் என்ன? அது மட்டும் இல்லை, அவன் என்ன அவன் பிளைண்டுடா. எனது கண்ணு தெரியாதா? ஆமாம் கண்ணு தெரியாது அவனுக்கு, பட் அது ஒரு குறையாவே தெரிலடா எனக்கு. அவன் செம்ம ஆட்டிடியூட் தெரியுமா? கண்ணு தெரியாதவன் மாதிரி எனக்கு தோணல. அவன் கண்ணு செம்ம அழகுடா, இது வரைக்கும் யார் கண்ணும் இவ்வளோ அழகாக நான் பார்த்ததே கிடையாது. அவனுக்கு அந்த ஒரு குறை இருக்குன்னே காட்டிக்காம எவ்வளோ எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக தெரியுமா இருக்கான். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. நான் தெரியாமல் போய் அவன் பக்கத்தில் நிற்பேன், அப்போ கூட ஜங்குக் என்னடா பண்ணுற பக்கத்துலன்னு கேட்பான். ஒரு மாதிரி இருக்கும் அவனுக்கு, எப்படா இவர் கண்டுபிடிக்கிறாருன்னு. பார்த்து 2 நாள் தான்டா ஆச்சு, அதுக்குள்ளே என்ன? 2 நாள் தான், 2 நாளோ 2 வாரமோ 2 மாதமோ, எனக்கு அவனை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடா. அவனை இப்படி கிட்ட, இதோட கிட்ட பார்த்தேன்டா அவனை. நாம இருக்கான் தெரியுமா அண்ணா, அவன் அழகன் அழகன் மட்டும் சொல்லடா, அவனோட டேலண்ட்டு நமக்கு சரியாக கண்ணு தெரிஞ்ச நமக்கே சிலதெல்லாம் தெரியாதுடா நமக்கு. அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குடா. நமக்கு கண்ணு தெரிஞ்சு ஒழுங்காக படிக்க மாட்டோம், இன்ஸ்ட்ருமெண்ட் சரியாக வாசிக்க மாட்டோம், கண்ணு காது நல்லா கேட்குது நமக்கு, நம்மளே சரியாக எதுவுமே பண்ண மாட்டோம்டா. ஆனால் அவன் எவ்வளோ அழகாக தெரியுமா கை வச்சு ஃபீல் பண்ணி ஒரு பேப்பரை தொட்டு அதை வந்து படிச்சிட்ருக்கான்டா. எனக்கு பார்க்கும்போது கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்கிடுச்சுடா மச்சான். எனக்கு தெரில இது என்ன ஃபீலிங்ஸ்ன்னு, உனக்கே தெரியும். யாராவது அழுதா கூட நானும் சிரிச்சிட்டு போவேன், பாவம்லாம் பார்க்கவே மாட்டேன். ஆனால் இவனை பாவம் பார்க்குறேன்னு சொல்ல நான். இவனுக்குள்ள ஏதோ பெருசாக நடந்திருக்கு, அவனை எந்த அளவுக்கு கோல்டாக மாற்றிருக்குன்னு தெரில. அவன் என்னை எப்படியாவது லவ் பண்ணும், எனக்கு அவன் வேணும் மச்சான். டேய் எங்கடா போயிட போகிறான், இங்கே தானே இருப்பான், அப்புறம் என்ன நீ அசிஸ்டண்ட்டாக வேறு சேர்ந்துட்ட, கரெக்ட் பண்ணிவிடுவ நீ. எனக்கு வந்து தெரியும்டா கரெக்ட் பண்ணுறவன்னு. என்ன ஆள் தான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, கொஞ்சம் லேட்டானா கூட ஒருத்தன் வருவான் பொடியன், அவன் செம்மையாக திட்டு வாங்குவான். என் முன்னாடியே 2-3 வாட்டி திட்டு வாங்கியிருக்கான். பார்க்கும்போது சிரிப்பாக இருக்கும் திட்டு வாங்குறான்னு. அதுவே நான் அந்த இடத்துல நின்று யோசித்து பார்த்த ஒரு நாள், ஐயோ எனக்கும் அந்த திட்டு சேம் தான் போல். ஏன்னா நானும் தானே மச்சான் லேட்டாக போவேன். தெரில, இடி திட்டு வாங்கினா கூட பரவாயில்லன்னு தோணுதான் வந்துட்டேன். சரி மச்சான், உனக்கு ஒயினுக்கே போதை ஏறிடுச்சு உனக்கு. சரி மச்சான் நான் போகிறேன். ஏய் நில்ல, கதையை கேட்டு எங்கே போகிறேன், கொன்றுவோம் ஒன்று. ஆனால் அவன் அழகுடா. டேய் அப்பா விட்றா சாமி, நான் போகிறேன்டா, நில்றா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. ஆனால் அவர் ஃப்ரெண்ட் அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ ஜங்குக்கும் அங்கே கிளாஸ் எடுத்துகிட்டு 2-3 சிப் குடிக்கிறாரு. ஸோ அவரும் வந்து திரும்பி போகிறாரு கொஞ்ச நேரத்தில். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. ஜங்குக் டக்குன்னு தூக்கத்துலேருந்து எழுந்து கொஞ்சம், ஐயோ டைம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாட்சை தேடுறாரு. டைம் பார்த்தா 9 o'clock.
ஐயோ போச்சுடா டே அப்படின்னு சொல்லிட்டு அறக்க பறக்க எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அம்மா இன்னும் லேட் ஆகிடும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது எப்போவுமே காரில் தான் வருவார் ஜங்குக். இப்போது பைக் எடுத்துக்கிறாரு. பைக் எடுத்து செம்ம ஃபாஸ்ட்டாக ரைட் பண்ணிட்டு வராரு. ஸோ மியூசிக் ஸ்கூலுக்கும் வந்துடுறாரு. வந்துட்டு பார்க் பண்ணிட்டு செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வராரு. இப்போ உள்ள இப்போது டைம் தான் கிளாஸில் இருக்காரான்னு பார்த்துட்டு வந்து உட்காராரு. ஏம்மா நல்ல வேலை அவன் இல்லை. ஏய் உங்கள் சாருங்க டேட்டிவா? ஆமாம் டேட்டு. அது என்ன நீங்கள் மட்டும் டேட்டுன்னு கூப்பிட்றீங்களா? நான் மட்டும் சார் கூப்பிட்றேன். என்னோட பிடிச்சிங்க தானே நீங்கள்? நாங்கள் எல்லாரும் டேட்டி தான் கூப்பிடுவோம். ஓ அப்போது நானும் கூப்பிட்றேன். நீங்கள்லாம் கூப்பிடக்கூடாது. நீங்கள் ரொம்ப பெரியவங்க. ஏய் அப்படி பார்த்தா அவரு தானே உனக்கு பெரியவர். இல்லை, அவர் எங்களுக்கு டேட்டி பேபி. அது சரி, டேட்டு பேபி வரையா? ஒன்று தெரியுமா, எனக்கும் பேபி தான். உங்களுக்கு எப்படி பேபி ஆகும்? அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது, விட விட அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு அந்த பொண்ணு கூட பேசிகிட்டு இருக்கான். இப்போ டே தான் கிளாஸ்குள்ளே என்ட்ரு ஆகுறாரோ. என்ட்ரு ஆகிட்டு ஜங்குக் என்ன சார் எப்போ வந்தா? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. இல்லை நீ இப்போ தான் வந்த. இவருக்கு எப்படி தெரியும்? இப்போ சொல்லு நீ. டேட்டி அவர் இப்போ தான் வந்தார். அப்படியே சொல்ல சொன்னேன். ஐயோ இவ்வளோங்களே போதும். இல்லை இல்லை சார், நான் அப்போவே வந்துட்டேன். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நீ இப்போ தான் என்ட்ரு ஆகிருக்க. நான் இப்போ ஸ்டாஃப் ரூம் போயிட்டு வந்தேன். ஓ ஓ அப்படியா? கொஞ்சம் ஹெவி டிராஃபிக் சார், அதான். உனக்கு இன்னொரு வாட்டி நான் சொல்லிகிட்டு இருக்க முடியாது ஜங்குக், புரியுதா? ஓகே ஓகே திட்டாம தான் சரி. இப்போது டேங் தான் ஒரு பியானோ முன்னாடி போயிட்டு உட்காந்துட்டு ஒரு கீயாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கான். இப்போது பியானோ வாசிச்சுட்டு இருக்கும்போதே செம்மையாக காற்று அடிக்குது ஜன்னல் சைடில் இருந்து. இப்போது அந்த பியானோ மேலே இருக்க பேப்பர்ஸ்லாம் வந்து அப்படியே பறந்து போகுது. இப்போ ஜங்குக் தான் அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சாரி சார், ஜன்னல் மூடில் போல், அதான் காற்றடிச்சு. ஓகே தேங்க்ஸ் ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேப்பர்ஸ் வாங்குகிறான். ஆனால் ஜங்குக் இருங்க நானே வைக்கிறேன். வேணாம் நான் பார்த்துக்கிறேன், எனக்கு தெரியும். சரி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் கொடுக்குறான். ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் வந்து ஷஃபிளாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு அதை நோட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த பேப்பர்ஸ்லாம் ஷஃபிளாக இருக்குது, நான் பண்ணித்தரேன், எனக்கு தெரியும், போறியா? சரி போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போய் உட்காரான். டேங் தான் அந்த பேப்பர்ஸ்லாம் ஷஃபிள் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் வந்து எல்லா நோட்ஸுமே வந்து ஃபுல்லாக வந்து இதுவாக இருக்கு. ஜங்குக் சொல்லுங்கள், எனக்கு பண்ணி கொடு. என்ன பண்ணோம்? பேப்பர்லாம் ஷஃபிளாக இருக்கு, ஒழுங்கா ஆர்டராக வச்சு தாங்க. இதை தான் நான் அப்போ சொன்னேன், வச்சு தர முடியுமா முடியாதா? சரி பண்ணுறேன் உடனே சருக்கம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தான் டேங் பக்கத்துலேயே நின்றுட்டு அந்த பேப்பர்ஸ்லாம் ஆர்டராக எடுத்து வைக்கிறான். இது ஒன்று ஓகே. ஸோ இந்த கீ எங்கே வரும் காட்டு அப்படின்னு சொல்லிட்டு டேங் வந்து அந்த கீஸ்லாம் தொட்டு பார்க்குறான். இது 5th பேப்பர். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சின்ன டவுட்லாம் இருந்தால் அப்படியே டேங்கிட்ட கேட்டு அப்படியே ஷஃபிள் பண்ணி வைக்கிறாரு ஆர்டராக. இப்போது எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருந்தாங்க சார், பண்ணிட்டேன். தேங்க்யூ ஜங்குக். சரிங்க சார். சரி உன் பிளேஸ்க்கு போ. அதுக்குள்ளேயா? ஆமாம், வேற என்ன, போய் உட்காரு. சரி ஓகே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. ஸோ அவர் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு டேங்கையே பார்த்துட்ருக்காரு. ஸோ டேங் கொஞ்சம் சைடாக தான் உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் சைட் ஃபேஸ் ஃபுல்லாகவே தெரியும், அந்த மாதிரி தான் இருக்கா. ஸோ ஜங்குக் தான் அப்படியே டேங்கே பார்த்துட்ருக்கான். இப்போது கொஞ்ச நேரத்தில் பிரேக்கும் விட்டுறான் டயம். ஜங்குக் எப்பவும் போல் டேங்கை தான் பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். இப்போது டயம் கூப்பிட்டுட்டு, ஜங்குக் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு பியானோ வாசிக்க தெரியும் தானே சொன்னீங்க? தெரியுமே. வாங்க எங்க வாங்க. வரேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் வந்து டயங்கோட பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஸோ இப்போது ஜங்குக் தான் வாசிக்கட்டுமா? வாசி. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் தான் வாசிக்கிறார் அந்த பியானோவை. உனக்கு பியானோ நல்லா வரும் போலையே. வரும் சார், ஏன் வராது? நமக்கு வயலன் தான் வரல. அதான் நீங்கள் இருக்கீங்களே சொல்லிக் கொடுக்க. என்னது? இல்லை வயலன் நீங்கள் சொல்லித்தர இருக்கீங்கன்னு சொன்னேன். சரி, இது என்ன மியூசிக்? நல்லாயிருக்கு. இதுவா? இது ஸ்டில் வித் யூ. வாட்? ஸ்டில் வித் யூ? அதான் இது நானே கம்போஸ் பண்ணேன். ஓ நைஸ், நல்லாயிருக்கு ஜங்குக். தேங்க்யூ டேட்டே. என்னது? டே சார்ன்னு சொன்னேன். டேட்டேன்னு வந்தது இல்லையா? அப்போல்லாம் கூப்பிடலையே. இல்லை, எல்லா பசங்களும் கூப்பிட்றாங்க, நான் கூப்பிட்டா என்ன? சார்ன்னு கூப்பிட முடியாது. எனது சார் தானே, கூப்பிட்டுறேன். எவ்வளோ முறைச்சாலே பயமாக இருக்கே. எனக்கு இந்த ஸ்டில் வித் யூ சொல்லி தர முடியுமா? கண்டிப்பாக சொல்லித்தரேன் சார். ஓகே. இப்போது கிளாஸும் ஹெண்ட் ஆகுது. ஜங்குக் தான் இப்போது டயாங்க்கு அந்த ஸ்டில் வித் யூ கம்போஸ் சொல்லி கொடுக்குறான் பியானோவில். ஸோ டயாங்கும் வந்து அதை வாசிச்சிட்ருக்கான். ஜங்குக் ஸ்மைல் பண்ணிகிட்டே அப்படியே டயாங்கே பார்த்துட்ருக்கான். ஸோ 2 பேருமே க்ளோஸில் தான் உட்காந்துருப்பாங்களே, எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே இல்லை. அங்கே ஜங்குக் டயாங் மட்டும்தான் இருக்காங்க. அப்புறம் பின்னாடி பியானோ சவுண்ட். ஜங்குக்கு இந்த மொமெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. டயாங் கூட தனியாக இருக்கிறது ரொம்ப ஃபீல் பண்ணி டயாங்கை பார்த்துட்ருக்காரு. இப்போது டயாங்க்கு பின்னாடி இருந்து ஜிமின் வரான். டயாங் சாரிடா லேட் ஆகிடுச்சு அப்படின்னு டைம் பார்த்துட்டே வரான். ஸோ ஜங்குக்கு பார்த்துட்டு கவனிருங்க, கம்போஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் எட்டி பார்க்குறான். ஸோ பக்கத்தில் வந்து நின்று பார்த்துட்டு நல்லா இருக்கே, என்ன பாட்டுறா மச்சான்? கம்முனருங்கன்னு சொன்னான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் பார்த்துட்ருக்கான். ஸோ டயாங்கும் ஃபுல்லாக வாசித்து முடிச்சதுக்கப்புறம் ஜிமின் நான் லேட்டாகவும் வரேன், இப்போது என்னது லேட் ஆகுமா? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கா வீட்டில், நான் போகணும், சீக்கிரம் உன்னை விட்டுட்டு போகணும், வா. ப்ரோ நான் வேணா வீட்டில் அவரை ட்ராப் பண்ணிட்டுமா? ஏன்னா நீயா? இப்போது டே தான் யோசிக்கிறாரு. டே உனக்கு ஓகேவா? சரி ஓகே ஜிமின், நான் வந்து போய்க்கிறேன், நீ போ. சரிடா, உனக்கு வீட்டு அட்ரஸ் வந்து நான் சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, பார்க்கலாம், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போது டயாங் தான் சைலண்ட்டாகவே இருக்கார். ஜங்குக் பார்த்துட்டு என்னாச்சு சார் சைலண்ட்டாக இருக்கீங்க? உங்களுக்கு என் கூட வர விருப்பம் இல்லையா என்ன? அப்படிலாம் இல்லை, எனக்கு அப்படிலாம் இல்லை. சரி ஓகே சார், போகுமா வீட்டுக்கு? இல்லை, இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்ல. ஓ ஆமாம்ல, சரி சார் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக்கும் டேவும் தான் திருப்பியும் அந்த மியூசிக் வாசிக்கிறாங்க. இப்போ ஒரு 30 நிமிட்ஸில் அங்கேருந்து வெளியே வராங்க. இப்போது ஜங்குக் தான் மேப் போட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. எப்போவுமே காரில் தான் வருவார், என்றைக்குன்னு பார்த்து பைக்கில் வந்ததால் டயாங்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. சாரி சார், எப்போவுமே காரில் தான் வருவேன், இன்றைக்கி டைம் ஆகிடுச்சின்னு பைக்கில் வந்துட்டேன். இட்ஸ் ஓகே ஜங்குக், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துக்கிறாரு. இப்போது ஜங்குக் தான் பசிக்குதுல? இல்லை, எனக்கு பசிக்குது, வாங்க நம்ம காஃபி ஷாப் போகலாம். இங்கே பாருங்கள் ஜியான் ஜங்குக், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு தெரியுதா இல்லையா? தெரியுது, எனக்கு பசிக்குது. அண்ணா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஒரு காஃபி ஷாப்பில் தான் ஜங்குக் தான் டயாங்க்கு சேர் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி உட்கார வைக்கிறாரு. ஸோ டயாங்க உட்காந்துட்டு இப்போது ஜங்குக் எந்த எதிர்க்க உட்காந்துக்கிறாரு. எப்படியோ வர வச்சுட்டோம் இவனை. ஐயோ ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கே. ஓகே
வெளியே காமிச்சக்கூடாது. மிஸ்டர் டயாங், உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்று வேணாம். உனக்கு தானே பசிக்குதுன்னு சாப்பிடு நீ. அப்படிலாம் சொல்லக்கூடாது. நீங்களும் சாப்பிட்ணும்ல. எனக்கு பசிக்குதுன்னா எப்படி நான் மட்டும் தனியாக சாப்பிட முடியும் சொல்லுங்கள்? உங்களை எதிர்க்க வச்சுட்டு நான் எப்படி தனியாக சாப்பிட்றது? நீங்களும் சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் என்ன சாப்பிட்றேன்னு என்னால் பார்க்க முடியாதுல்ல. என்ன இப்படி பேசுகிறாரு? நீங்கள் இப்படிலாம் சொல்லாதீங்க. அப்புறம் வேறு எப்படி சொல்கிறது? இல்லை, நான் உங்களை குறைய பார்க்குறேன்னு நினைக்கிறீங்களா டயாங்? நான் அப்படி நினைக்கல. அப்புறம் எப்படி நினைக்கிறேன்? எதுக்கு சேர் அட்ஜஸ்ட் பண்ண? அது சேர் கூட போடக்கூடாதா? எனக்கு பிடிக்காது யாரும் என்னை கேர் பண்ணுறதா. ஓ, இது வேறையா? சரி, என்ன ஃபுட் வேணும் சொல்லுங்கள். நான் வேணான்னு சொல்லிட்டேன். என்னால் தனியாலாம் சாப்பிட முடியாது டயாங். சொல்லுங்கள் என்ன வேணும்னு. சரி, ஓகே, எனக்கு லெமன் ஜூஸ் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங் சொல்கிறாரு. இப்போது ஜங்குக்கும் வந்து அவருக்கு ஃபுட் ஆர்டர் பண்ணிவிட்டு டயாங்க்கு லெமன் ஜூஸ் தான் கொடுக்குறாரு. ஜங்குக் வந்து அந்த டேபிள் ஃபுல்லாக ஃபுட் தான் அடுக்கி வச்சுருக்காரு. இப்போது டயாங்க்கு நல்ல ஸ்மெல் நல்லா தெரியுது என்னென்ன ஃபுட் வச்சுருக்காங்கன்னு. ஸோ அவர் சொல்கிறாரு, சிக்கன் நூடுல்ஸ் ஆர்டர் பண்ணேன். ட்ராகன் சிக்கன் வேறையா? இது பத்தாதுன்னு இன்னும் ஒரு ஃபுட் நிறையா ஆர்டர் பண்ணியிருக்க போல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபுட் நேமே சொல்கிறாரு. ஜங்குக்கு ஒரு செகண்ட் அப்படியே டயாங்கோட வாயை பார்த்துட்ருக்கான். ஏறுங்க, எல்லா ஃபுட்டுமே கரெக்டாக சொல்கிறீங்க, ஒன்று விடாமல் போய் தானே சொல்கிறீங்க. எனக்கு ஸ்மெல்லாக தெரிஞ்சது. அப்புறம் என்ன? சாப்பிடுங்க எடுத்து. எனக்கு வேணாம். உங்களுக்கும் சேர்த்து தான் பண்ணேன் சார், சாப்பிடுங்க. எனக்கு வேணாம் ஜங்கு. இப்போ சாப்பிட போகிறீங்களா இல்லையா? சரி, எனக்கு கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு டயாங்கும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ டயாங்கும் பிடிச்சிருக்கு ஜங்கு கூட இருக்கிறது. பட் வெளியே காமிச்சிக்க மாட்டேங்கிறாரு. ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளேயே சிரிச்சிட்ருக்காரு. இப்போது 2 பேருமே ஃபுட் ஷேர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. இப்போது ஜங்குக் தான் டயாங்கோட வீட்டில் போயிட்டு ட்ராப் பண்ணுறான். தேங்க்யூ ஜங்குக், ஏன்னா வீட்டில் ட்ராப் பண்ணதுக்கு. இட்ஸ் ஓகே சார். உங்களை ட்ராப் பண்ணாமலையா? என்னது? இல்லை, உங்கள் அசிஸ்டண்ட்டாக நான் ட்ராப் பண்ணாமையா? சரி, நீ பார்த்து வீட்டுக்கு போ. ஓகே சார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் அங்கேருந்து கிளம்பி வரான். இப்போ நூனை தான் பார்த்துட்டு, டே நீங்கள் தனியாகவே வந்தீங்க? இல்லை, என்னோடய அசிஸ்டண்ட் வந்து விட்டுட்டு போனான். ஓ அப்படியா, சரிப்பா. உனக்கு ஃபுட்லாம் ரெடி பண்ணியிருக்கேன். நூனா சொல்ல மாட்டேன், நான் வெளியே சாப்பிட்டேன். என்னது, நீங்கள் வெளியே சாப்பிட்டீங்களா? ஆமாம் நூனா, ரொம்ப நாள் கழிச்சு சாப்பிட்டேன். சிரிக்கெல்லாம் செய்வீங்களா தே? ரொம்ப வருஷம் கழிச்சு உங்கள் சிரிப்பை பார்க்குறேன். நான் சிரிக்கலை. சரி, நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக் தான் டயாங்கோட வீட்டு வாசலில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போது ஜிமின் தான் அந்த டேவோட வீட்டுக்கிட்ட தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஜிமின் பார்த்துட்டு, ஏய் நீ நேற்று அந்த கிளாஸில் இருந்தவன் தானே? ஆமாம் நான் தான். ஆமாம், இந்த பக்கம் என்ன வேலை? நான் என் டே சாரை கூப்பிட்டு போக வந்திருக்கேன். என்னது, டே சாரா? டேய், அவனுக்கு இது தெரியாது. அவனுக்கு தெரிஞ்சால் திட்டுவான். நீ போ ஸ்கூலுக்கு, நான் கூப்பிட்டு வரேன். பாருங்க ஜிமின், எனக்கு உங்கள் ஃப்ரெண்டை பிடிச்சிருக்கு. என்னது, அவனை பிடிச்சிருக்கா? ஆமாம், பிடிக்கூடாதா என்ன? எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. நான் பார்த்துக்கிறேன் அவரை. இனிமே பிக்கப் ட்ராப் பண்ணிக்கிறேன். அது சரி, அவன் வந்து சொல்லிட்டோம். அப்போ நான் போகிறேன் இங்கேருந்து. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் ஜிமினும் சேலஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டே தான் இறங்கி நடந்து வராரு. ஜிமின் போகலாமா? போகலாம் டே. இரு ஜங்குக். ஜங்குக் இங்கே என்ன பண்ணுற? எப்படா கண்டுபிடிச்சா ஒன்று? ஜங்குக்லாம் இல்லைடா. ஜிமின், ஜங்குக் இங்கே தான் இருக்கான். எப்பட்றா? சார், நான் இங்கே தான் இருக்கேன். இங்கே என்ன பண்ணுற ஜங்குக்? இல்லை, உங்களை கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். என்னது, என்ன கூப்பிட்டு போக வந்தியா? ஆமாம். இல்லை பரவாயில்ல, நீ கிளம்பு. என்ன சார்,
உங்களுக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். உங்கள் ஜிமின் ஃப்ரெண்ட் எப்போவுமே லேட் பண்ணுவார்ல, நான் அப்படிலாம் கிடையாது. நீயா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா ஜங்கு? கிளாஸ்க்கே நீ லேட்டாக வருவேன். அதெல்லாம் அப்போது. நான் இன்னிலேருந்து பாருங்கள் எப்போவுமே கரெக்ட் டைமுக்கு இருப்பேன். அப்படியா? ஆமாம். சரி, பார்க்குறேன் நானும் அதை அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட போய் நிற்கிறாரு டே. ஜிமின் பார்த்துட்டு, மச்சான் நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டா. இப்போ ஜங்குக்கு பார்த்துட்டு, டே சார், எனக்கு அந்த பியானோவில் ஒரு கீ மறந்து போயிடுச்சு. நம்ம போகிற வழியில் பேசிகிட்டே போகலாமே, ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது பாருங்க. நீங்கள் அங்கே போய்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லித்தரணும்ல. ஓ, அப்படி வரானா இவன்? ஐயோ, சரி சரி டே, நீ இப்போ இவன் கூட இப்போது டே தான். சரி, ஓகே ஜிமின், நான் பார்த்துக்கிறேன், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட காரில் ஏறி போகிறாரு. ஜிமின் பார்த்துட்டு, எப்படியோ என் மச்சான் சந்தோஷமாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அவரும் காரில் போய் ஏறிட்டு அவரோட வேலைக்கு போயிடுறாரு. ஸோ டேவன் ஜங்குக் ரொம்ப க்ளோஸ் ஆகிருப்பாங்க இந்த கொஞ்ச நாள்லே. ஸோ டேக்கு அடிக்கடி ஜங்குக் தான் பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணியிருப்பார். இது ஜிமினும் எதுவும் கண்டுக்காமல் விட்டுருப்பாரு. ஏன்னா டே ரொம்ப நாள் கழித்து சிரிக்கிறான்னு சொல்லிட்டு அவருக்கும் ஹாப்பி. ஸோ இப்படியே தான் போயிருக்கோம் இவங்க டேஸ்லாம். ஸோ ஓகேடா, இதோட நெக்ஸ்ட் பார்ட்டில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் ஆமி, சராங்கியோ, டாட்டா.